ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி வந்து சிக்கன் தொக்கு, அப்புறம் வந்து சண்டே ஸ்பெஷல் சிக்கன் தொக்கு, முட்டை ஆம்லேட்டு, தர்பூசணி கூட்டு, சாம்பார், மிளகா கிள்ளி போட்டு சாம்பார் வைக்கிறோம். சூப்பரான ஒரு சமையல். தர்பூசணி கூட்டு பண்ணுவாங்களான்னு நினைப்பீங்க. கண்டிப்பாக கூட்டு பண்ணலாம். நீர்க்காய் ஸ்டோனுக்கும் நல்லது. அது இல்லாத நீர் சத்து, நார் சத்து உகந்தது. செம்ம டேஸ்ட்டாக இருக்குங்க. பயிர் வைக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக தெரியும். இந்த டேஸ்ட் வந்து செம்மையாக இருக்குன்ட்டு. கூட்டு அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். இதை வந்து நல்லா தோல் சீவிட்டு பொடிசாக அரிஞ்சு போட்டுக்கலாம். கடலைப்பருப்பும் தண்ணியும் கடாயில் வெந்துட்டு இருக்குது. நல்லா கடலைப்பருப்பு அரை வேக்காடு வரட்டும். அதுக்குள்ளே நம்ம காயை கட் பண்ணி பொடிசாகவும் கட் பண்ணலாம், எப்படி வேணாலும் கட் பண்ணலாம். இது வந்து நீர்க்காய் தானே, சுரக்காய், பூசணிக்காய் அந்த மாதிரி காய். இது சட்டுன்னு குழஞ்சிரும் புடலங்காலாம் மாதிரி. அதனால் இதை பொடிசாக எப்படியும் நம்ம விருப்பப்பட்ட மாதிரி அரிஞ்சிக்கலாம். இப்போ நான் அரிஞ்சு போட்டுக்கிறேன் பாருங்கள். தோல் சீவியாச்சு. தோல் சீவிட்டு அரிஞ்சால் தான் நல்லாயிருக்கும். தோல் சில பேர் தோலோடவும் போடுவாங்க, நெத்திலி மீன்லாம் கூட போடுவாங்க. அது கொஞ்சம் சிறு கசப்பாக இருக்கும் அந்த தோலோட இருந்தால். இது நல்லா இருக்குங்க. தோல் சீவிட்டு போட்டால் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். இந்த காயை அடிச்சிக்கவே முடியாது, வேறு காய்ங்க அவ்வளோ நல்லா இருக்குங்க. கிடைச்சா விடாதீங்க. கண்டிப்பாக எங்கேயாவது வயலுக்கு போனீங்கன்னா இந்தமாரி தர்பூசணி பிஞ்சிங்க கிடச்சிதுன்னா நல்லா செஞ்சு சாப்பிடுங்க. அதேமாரி அங்கே வயலில் வந்து நெல் பயிரிட்டு இருந்தாங்க என் கழனில். குத்தகைக்கு எடுத்துங்க. அதுலேயும் கொஞ்சம் தோரணெல்லாம் பறிச்சுட்டு வந்தோம். ஏன்னா குருவிங்க வருதா வீட்டாண்ட, அந்த பறவைங்க சாப்பிடுன்றதுக்காக கொஞ்சம் எடுத்துன்னு வந்தோம். அது இல்லாத வாராகி அம்மாவுக்கும் முருகனுக்கும் தட்டில் வைக்க கொஞ்சம் நெல் உருவிட்டும் வந்தோம் தனியாக. அதுவும் கொஞ்சம் இருக்குது. அதை கொட்டி காட்ட முடியாது. ஆனால் அந்த தோரணத்தை மட்டும் காட்டுறேன் கொஞ்சமாக. இது மேலே கட்டி விட போகிறோம். அது இல்லாமல் வந்து நம்ம வந்து இப்போது காய் வந்து கட் பண்ணி எடுத்தாச்சு. சூப்பராக காய் வந்து கட் பண்ணி எடுத்தாச்சு. இப்போ இது வந்து அதில் வேக வச்சுக்கலாம். அது இல்லாமல் நம்ம வந்து இந்த மிளகா கிள்ளி போட்டு சாம்பாரும் தாளிப்பு போட்டாச்சு. இப்போ அவசரமாக வேலை நடக்குதுங்க. நானும் கடைக்கு போனோம். கடைக்குன்னா என் கடைக்கு இல்லை, இந்த கடை தானேன்னு சொல்லுவீங்க, பெட்டி கடை தானேன்னு. அந்த கடைக்கில் தர்பூசணி கடைக்கு போகிறேன். சாட்டர்டே சண்டேனா ஓரளவுக்கு வியாபாரம் போவோம் அப்பாவுக்கு. அதனால் அங்கே கூட போகிறேன். அதனால் தர்பூசணி காய் தாளித்து விட்டுக்கலாம். இப்போது எண்ணெய் ஊற்றியாச்சு. கடுகு உளுந்து போட்டுக்கலாம். கடுகு உளுந்து போட்டு கருவேப்பிலை போட்டுக்கலாம். கருவேப்பிலை போட்டு வெங்காயம் சேர்த்துக்கலாங்க. இப்போ கடுகு நல்லா பொரிஞ்சு வந்துடுச்சு. கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். அது கூடவே இப்போ வெங்காயமும் சேர்த்துக்கலாங்க. வெங்காயத்தை சேர்த்து நல்லா வதக்கி விட்டுடலாம். இந்த காயை திரும்ப சொல்கிறேன்னு நினைக்காதீங்க. செம்ம டேஸ்ட்டாக இருக்குங்க. காய் ரொம்ப சூப்பராக இருக்கும். அடுப்பு மேலெலாம் என்ன இப்படி இருக்குதுன்னு நினைக்காதீங்க. இப்போ பருப்பு வேக வச்ச தண்ணி வேறு தெரிச்சிச்சு. அது இல்லாத இந்த சிக்கன் தொக்கெல்லாம் பண்ணால் அந்த கரண்டி எடுத்து அது மேலேயே வச்சு நாசம் பண்ணியாச்சு. இடமே இப்போ டைம் இல்லை எதையும் க்ளீன் பண்ணுறதுக்கு. அதனால் கடைக்கு கிளம்பிட்டு இருக்கேன். வெங்காயம் நல்லா வதங்குது பாருங்கள். நான் வந்து நான்வெஜ் சாப்பிடக்கூடாதுன்னு டாக்டர் சொல்லிட்டாங்க. அதனால் வந்து எனக்கு வந்து தர்பூஸ் பிஞ்சி கூட்டும் வேக வச்சு வச்சாச்சு பாருங்கள். தர்பூஸ் பிஞ்சி கூட்டு, மிளகா கிள்ளி போட்டு சாம்பார் எனக்கு. அவங்களுக்கு வந்து சிக்கன் தொக்கு, முட்டை ஆம்லேட்டு. இந்த வாரம் ஞாயிற்றுக்கிழமை வந்து சிம்பிளாக தாங்க முடிஞ்சுது. சனிக்கிழமை ரொம்ப சூப்பராக முடிஞ்சுது. திருக்கல்யாணத்துக்கு போயிட்டு மதியம் வந்துட்டு நான் பசங்களுக்கு சாப்பாடு வந்து மீன் குழம்பு, மீன் வறுத்து மீனும் செஞ்சேன். அது வந்து ஷார்ட்ஸ் வீடியோவில் வரும். கண்டிப்பாக அதையும் பாருங்கள். இது வந்து இப்போ தக்காளி சேர்த்துக்கலாங்க. வெங்காயத்தை கூட தக்காளி சேர்த்து உப்பு மஞ்சத்தூள் போட்டு கொஞ்சம் வேக விட்டுக்கலாம். இப்போ குழம்பு மிளகாத்தூள், வேறு எதுவும் மசாலா சேர்க்கலைங்க. நான் குழம்பு மிளகாத்தூள் எனக்கு ரொம்பவே பிடிக்கும். என்னுடைய குழம்பு மசாலா ரொம்ப சூப்பராக இருக்குங்க. அதனால் குழம்பு மிளகாத்தூள் சேர்த்துக்கினேன். அது நல்லா சேர்த்து எண்ணெயிலே வதக்கி விட்டுட்டு இப்போ காய் சேர்த்துக்கலாம். வேக வச்ச கடலைப்பருப்பும் தர்பூஸ் பிஞ்சியும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். ஃபஸ்ட்டு கலந்து விட்டுட்டு கொஞ்சமாக தண்ணி, ஒரு 1/4 டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்து கலந்து விட்டுட்டு அது கூடவே கொஞ்சம் தேங்காய் அரைச்சி வச்சுருக்கிறேன். தேங்காய் பேஸ்ட்டை போட்டு ஒரு 2 நிமிஷம் 3 நிமிஷம் கொதித்து வரட்டுன்னு இறக்கிடலாம். கூட்டு வந்து கொஞ்சம் தளப்பாக இருந்தால் ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்குங்க. அதனால தான் வந்து இப்படி செய்கிறது எனக்கு ரொம்ப பிடிக்கும். யாருக்கெல்லாம் வந்து இந்த தர்பூஸ் பிஞ்சி கூட்டு பிடிக்குன்றது சொல்லுங்கள். ஏன்னா கழனில் பயிர் வைக்கிறவங்களுக்கு இதனுடைய டேஸ்ட்டு ரொம்ப நல்லா தெரியும். தெரியாதவங்களும் இதில் தான் சாப்பிடுவாங்களான்னு சொல்லிட்டு நினைப்பாங்க. கண்டிப்பாக சூப்பராக இருக்குங்க. இப்போ கூட்டும் முடிஞ்சிடுச்சு.
இப்போ லாஸ்ட்டாக வந்து நம்ம தோசைக்கல்லை வச்சு முட்டை ஆம்லேட்டுக்கு ரெடி பண்ணிடலாம். இது முடிஞ்சிச்சுங்க. சாம்பார் முடிஞ்சிச்சு, சிக்கன் தொக்கு முடிஞ்சிச்சு, காய் கூட்டு முடிஞ்சிச்சு, தர்பூசணி பிஞ்சு கூட்டு. இப்போ வந்து எண்ணெயை ஊற்றி நம்ம முட்டை ஆம்லேட்டை ரெடி பண்ணிக்கலாம். அதை போட்டு வச்சுட்டு நம்ம கடகடன்னு சாப்பாடு எடுத்துன்னு கிளம்பிடுவோம் கடைக்கு. இதுக்கு மேலே லேட் ஆச்சுன்னா எனக்கு பேய் ஓடிடும், திட்டுவாங்க. இதுக்கு மேலே நேற்றுக்கு வந்தேன்னு திட்டுவாங்க. காலையில் போனால் தான். மாடு தொல்லை பெருசாக இருக்குங்க. வியாபாரம் போதோ இல்லையோ, ஒரு ஆள் வந்து தர்பீஸ் வாங்கி சாப்பிட வந்தாங்கன்னா கூட மாடு விடாது. அதுக்காக தான் போகிறது, மாட்டை ஓட்டிக்கினாவது இருப்போன்ட்டு. பாருங்கள், சிக்கன் தொக்கு சூப்பராக கிரேவி சூப்பராக ஆயிடுச்சு. அதுவும் ரெடி ஆகிடுச்சா. நான் டிஃபன் பாக்ஸில் கட்டிக்கினேங்க. சாப்பாடு தர்பீஸ் பிஞ்சு கூட்டு, சாப்பாடு, சாம்பார் எல்லாத்தையும் ரெடி ஆகிடுச்சுன்னா மீதி தர்பீஸ் பிஞ்சு கூட்டு தான் அது. ரெடி ஆகிடுச்சி, எல்லாத்தையும் பண்ணியாச்சு. இப்போது நான் கிளம்ப வேண்டியது தான் பாக்கி. இப்போ பசங்க வந்து மீன் குழம்பும் ரெடி ஆகிடுச்சி. இப்போ பசங்க வந்து அவங்க சாப்பிட்டுக்கிட்டோம். நான் கிளம்ப போகிறேன், அவ்வளோதாங்க. எனக்கு டைம் ஆகிடுச்சி. சாம்பார் பாருங்கள், சூப்பராக இருக்குதா பார்க்கவே. செம்மையாக இருக்கும் இந்த சாம்பார், மிளகா கிள்ளி போட்டு சாம்பார். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பாய்.